வணக்கம், ஸ்ரீராம் பள்ளிக்கரணையிலேருந்து பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த ரோடு பார்த்தீங்கன்னா இதுதான் 200 ஃபீட் ரேடியல் ரோட். துறைப்பாக்கம் பல்லவரத்தை இணைக்கிற ஒரு முக்கியமான பிரதான சாலை. இந்த சைடு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நாராயணபுரம் ஏரின்னு சொல்லுவோம். 2023 பார்த்தீங்கன்னா மிக்சாம் புயல் வந்தது. அந்த புயலில் பார்த்தீங்கன்னா 2 ஏரியுமே நிரம்பி ரோடு ஃபுல்லாகவே நிரம்பிருச்சு. கிட்டத்தட்ட 3 அடிக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நிரம்பினால 1 லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டோம். ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டோம். டிராஃபிக் ஃபுல்லாக போக முடியல, மூவ்மெண்ட் இல்லை, ஃபுல்லாக சுற்றி விட்டுருந்தாங்க. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தோம். இருக்கிற நார்த்து சவுத்து கால்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 24 அடியில் இருக்குது அந்த சைடு. ஆனால் அது பத்தாதனால தான் இந்த தண்ணி ஃபுல்லாக நிரம்பிச்சு. இப்போ அவர் வந்து எங்களுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாருன்னா இன்னொரு கால்வாய் நாங்கள் கட்டித்தரோம்னு சொன்னார். ஆனால் இருந்தாலும் நடவடிக்கை எப்படி எடுக்க போகிறாங்கன்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் மக்கள் எல்லாருமே இங்கே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கால்வாய் தான் நான் சொன்ன அந்த 3வது கால்வாய். கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா 850 மீட்டர் இருக்குது. இதோட அடியும் 24 அடி தான். இன்னும் கொஞ்சம் 50 மீட்டர் முடிஞ்சதுன்னா அப்படின்னா இது வந்து நேராக பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்டில் போய் இந்த தண்ணி எல்லாம் அதில் வெள்ளத்தில் அங்கே போய் சேரும். இப்போ முடியாதனால நார்த்தும் சவுத் 2 சைடும் கல்வெட்டு மூலியமா இது தண்ணி பிரிக்கப்படுறது. இந்த கால்வாயால் நாராயணபுரம் ஏரி சுற்றி இருக்கிற அந்த 1 லட்சம் குடும்பங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதிப்பும் இருக்காதுங்கிறத நம்புறோம். இமீடியட்டாக நடவடிக்கை எடுத்ததுக்காக ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷல் தேங்க்ஸ்.